ஈரிலக்க எண்களை ஒப்பிடுதல். எண்களை ஒப்பிட்டு பொருத்தமான கிரேட்டர் தென், லெஸ் தென், ஈக்குவல். ஓகேங்களா? அதாவது கிரேட்டர் தென், லெஸ் தென், ஈக்குவல். இந்த 3 சிம்பிளையும் இந்த 3 குறியீடையும் எதுக்கு பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இடது பக்கம் வாய் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இது இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம கிரேட்டர் தென் அப்படின்னு சொல்லலாம். வலது பக்கம் அந்த வாய் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லெஸ் தென். அதாவது வலது கை அப்படிங்கிறது சாப்பாட்டு கை. சாப்பாடு சாப்பிட சாப்பிட குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். சரியா? அது லெஸ்ஸு, குறைய குறைய லெஸ்ஸு. ஓகேங்களா? அப்போ இது என்னது? கிரேட்டர் தென். இந்த சைடு உள்ளது லெஸ் தென், இது ஈக்குவல். ஓகேங்களா? இந்த 3 குறியீட்டோட பேர் தெரியணும். ஒன்று கிரேட்டர் தென், லெஸ் தென், ஈக்குவல். ஓகே, இப்போ இதை எந்த இடத்துலலாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரே ஒரு கான்செப்டை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதாவது வாய் மாதிரி இருக்கிற பகுதி இந்த இருக்கா, இதுதான் வாய். வாய் மாதிரி இருக்கிற பகுதி எப்போவும் பெரிய நம்பரை பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கணும். அதாவது இப்போ ஒரு சின்ன கேக் இருக்குது, பெரிய கேக் இருக்குது. எதை பார்த்து நம்ம ஆணு போவோம்? பெரிய கேக் பார்த்து தான் போவோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இதில் இந்த கிரேட்டர் தென், லெஸ் தென், அந்த வாய் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த அகன்ற பகுதி, இது எப்போவுமே எதை பார்த்து தான் இருக்கும் அப்படின்னா பெரிய நம்பரை பார்த்து தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது தெரிஞ்சாலே நீங்கள் இந்த குறியை ஈஸியாக போட்டுடலாம். அப்படி தானே? ஸோ இப்போ நம்ம பாருங்கள், இங்கே 8, இங்கே 1. எது பெரியது? 8 தான் பெரியது. அப்போ வாய் எதை பார்த்துருக்கணும்? இந்த 8 பார்த்து தான் இருக்கணும். அப்படி தானே? அப்போ இந்த கிரேட்டர் தென் வரணுமா, லெஸ் தென் வரணுமா? சொல்லுங்கள். வெரி குட். என்ன தான் வரணும்? கிரேட்டர் தென் தான் வரணும். அப்படி தானே? ஏன்னா 8 தான் பெருசு. அப்போ வாய் இதை பார்த்து தான் இருக்கணும். அப்போ கிரேட்டர் தென் வரணும். அடுத்தது வாய் எதை பார்த்துருக்கணும்? 9 பார்த்து. அப்போ இந்த குறி வரணுமா, இந்த குறி வரணுமா? கிரேட்டர் தென் குறி வரணுமா, லெஸ் தென் குறி வரணுமா? இந்த குறி தான் வரணும். ஏன்னா இந்த சைடு தான் பெரிய நம்பர் இருக்குது. அதே மாதிரி தான் 8. இங்கே என்ன வரணும்? லெஸ் தென். ஏன்னா 3 தான் பெருசு. 2 விட 3 தான் பெருசு. அப்போ 3 பார்த்து தான் அந்த வாய் மாதிரி இருக்கணும். அப்போ உனக்கு வலது பக்கம் நம்ம அதாவது சோத்தாங்கை பக்கம் வாய் இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொன்னோம்? சாப்பாடு சாப்பிட சாப்பிட குறையும், லெஸ்ஸு. அப்படி தானே? அப்போ வலது பக்கம் உனது சாப்பாட்டு கை பக்கம் வாய் மாதிரி இருந்துச்சுன்னா அது லெஸ் தென். இதை நம்ம என்னன்னு சொல்லணும்? கிரேட்டர் தென். அப்போமா இப்போ நம்ம என்னென்னா 8 தான் பெருசு. அப்போ வாய் வந்து 8 பார்த்து தான் இருக்கணும். ஸோ இதை வந்து இந்த குறியை என்னன்னு சொல்லணும்? கிரேட்டர் தென். 8 கிரேட்டர் தென் 1. அப்போ அடுத்ததும் 9 தான் பெருசு. அப்போ வாய் வந்து 9 பார்த்து தான் இருக்கணும். அப்போ 9 கிரேட்டர் தென் 5. 8 தான் பெருசு. அப்போ கிரேட்டர் தென் வரணும். 2, 3. இப்போ எது பெருசு? 3 தான் பெருசு. அப்போ 3 பார்த்து வாய் இருக்கணும். அப்போ 2 லெஸ் தென் 3. 7 1 லெஸ் தென் 9. 2 லெஸ் தென் 8. இப்போ பார்த்தீங்கன்னா 1 1 ரெண்டுமே சமமாக இருக்கிறதுனால நம்ம ஈக்குவல் அப்படின்னு போடணும். இப்போ 12 14 எது பெருசு? 14 தான் பெருசு. அப்போ வாய் எதை பார்த்துருக்கணும்? 14 பார்த்துருக்கணும். அப்போ 12 லெஸ் தென் 14. 18 லெஸ் தென் 20. 45 கிரேட்டர் தென் 33. 25 லெஸ் தென் 26. 36 36. அப்போ சமமாக இருக்குது. அப்போ ஈக்குவல். 53 50. அப்போ வாய் எதை பார்த்துருக்கணும்? 53 பார்த்து. அப்போ 53 கிரேட்டர் தென். ஓகேவா? இடது பக்கம் கை பக்கம் வாய் மாதிரி இருந்துச்சுன்னா அது கிரேட்டர் தென். அப்போ இங்கே என்ன வரும் சொல்லுங்கள்? லெஸ் தென். வெரி குட். அடுத்து இங்கே கிரேட்டர் தென், இது லெஸ் தென், இங்கே லெஸ் தென், இங்கே ஈக்குவல், இங்கே கிரேட்டர் தென், இங்கே லெஸ் தென், இங்கே கிரேட்டர் தென். அவ்வளோதான். ஓகேவா?